வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது நீ பாக்கியவான். உபாகமம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது பாக்கியவானாய் இருக்க முடியும் என்றால், கர்த்தருடைய இரட்சிப்பை பெற்ற ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருப்பார். அவரே அவர்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருப்பார். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் மேடுகளை மிதிப்பார்கள். இப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களை தான் கர்த்தர் பாக்கியவான் என்கிறார். இவர்களே கர்த்தரால் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறார்கள். சொல்லப்பட்ட 5 விதமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் காணப்படும் என்றால் நீங்கள் தான் பாக்கியவான்கள். உங்களை கர்த்தர் பாக்கியவான்களாய் திகழச் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்பட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.